கிட்ஸ் நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்னு பக்தி கிட்ஸ் ஜோதிடர்கள் சொல்றத கேட்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மிதுன ராசிக்கு சொல்லுவதாக இருந்தா என்ன சொல்லணும்னா, மன நிறைவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. மனசுல உள்ள அழுத்தம், போராட்டம், கஷ்டம், கவலை இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அழுத்தம் எல்லாமே உறுதியாக இந்த 2026 ஜனவரி முதல் படிப்படியாக குறைந்து ஜூன் மாசத்துக்கு மேல அழுத்தம்னா என்னய்யா, எனக்கு அழுத்தம் இல்லையா அப்படின்னு நம்ம இவரு ஷலமன் பாப்பையா சொல்லுவார் பார்த்தீங்களா, ஐயா சொல்ற மாதிரிதான் அப்படியே பர்ஃபெக்டா பேசுவீங்க. உங்க லைஃப் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மன நிறைவுகள் அதிகமாக அடையக்கூடிய ராசியில நம்முடைய மிதுன ராசியை ஹெட்டிங்ல வைக்கலாம். அந்த அளவுக்கு உங்க லைஃப் சூப்பரா இருக்க போதுங்க. நிறைய மாற்றங்களை நீங்க இந்த 2026 சந்திப்பீங்க. ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்து நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ண வைப்பார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வரையும் உங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்க வைப்பார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. 2ஆம் இடத்துக்கு அவர் ஜூன் மாசத்துக்கு மேல குரு பெயர்ச்சியாகி போன பிறகு பொருளாதாரத்துல உங்களை அடிக்க ஒரு ஆள் வர முடியும். நல்ல பொருளாதாரத்துல முன்னேற்றம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா கொடுக்க போகுது. பொதுவாகவே நீங்க உங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்க பிரச்சனைக்காக நீங்க அதிகமா சிந்திப்பீங்களா, உங்களுடைய கவலைகளுக்காக அதிகமா சிந்திப்பீங்களா அப்படிங்கிறத விட மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக சிந்திச்சு 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 உங்களுடைய சார்ஜ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எனர்ஜி பவரை நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க நல்லா இருக்கணும், கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், கூட இருக்கவங்களுடைய உறவுகள் நல்லா இருக்கணும். எப்படி உங்க கூட இருக்க உறவுகளை பத்தி யோசிக்கிற ஒரு பக்கம், இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கும்னு யோசிக்கக்கூடிய தன்மை தான் உங்களுடைய இயல்பான குணம். யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க. நீங்க ஈஸியா அதை எப்படி கையாளலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பீங்கிறதுக்கு உங்கள்கிட்ட அவங்க சுமையை தூக்கி வச்சுட்டு அவங்ககிட்ட அசால்ட்டா போயிடுவாங்க. நீங்க உட்காந்து சிந்திச்சு அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்து இப்படி பண்ணுங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆகுவீங்க. அந்த கர்மாவை நீங்க வாங்கிச்சுக்கிறீங்க. அப்படித்தான் நிறைய அழுத்தங்களை நீங்க வாண்டடா சுமை தூக்கி மாதிரி தூக்கி கஷ்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணு. இந்த 2026 அப்போ அதை ஃபர்ஸ்ட் நீங்க காலி பண்ணு. நிறைய மாற்றத்தை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம 12 ராசிக்கு சொல்ற மாதிரி தான் உங்களுக்கும் சொல்ல போறோம். ஜூன் மாசம் வரையும் ஒரு செட்டார், ஜூன் மாசத்துக்கு மேல வேற மாற்றங்கள், நல்ல பொருளாதார விஷயங்களை மாற்றம் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இந்த ஜனவரி முதல் ஜூன் மாசம் வரையும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சி எடுக்கீங்கன்னா முயற்சி எடுக்கலாம். உங்களுடைய பார்ட்னரை புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க செயல்படுத்தலாம். ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டா அது பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஒரு அதிசயம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு அகைனா தான் உங்க பார்ட்னர் யோசிப்பாங்க. அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, உங்க கூட உள்ள பார்ட்னரா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ பொதுவாகவே உங்களுடைய கற்பனை திறன்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா நீங்க இந்த பிறவில நல்ல ஒரு கர்மாவை சுமந்து வந்திருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய பார்ட்னர் ரொம்ப சூப்பரா இருக்காங்க, என்னுடைய அதாவது பொதுவாக இப்படி சொல்லிடுவோமே, என்னுடைய கணவர் ரொம்ப ரொம்ப என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய மனைவி என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் ஏத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம லிங்க்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ நான் இந்த பிரபஞ்ச சக்தி உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லத அற்புதங்களை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய போராட்டங்கள் இருக்கு. அதுவும் கால திருமணம் முடிச்சதுல 90% போராட்டம் இருக்கு. இது ரியாலிட்டியா நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்க வர்றவங்க, ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டைரக்டா ஜாதகம் பார்க்குறவங்க சொல்றாங்க. நம்ம சொன்ன விஷயங்களை வச்சு ஆமான்னு அவங்க ஏத்துக்கிறாங்க. ஸோ அவங்க ஏத்துக்கிட்ட உண்மையின் தன்மையை வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ
அப்ப பார்ட்னர் புரிந்து கொள்ளாமல் பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேற இடத்துக்கு சென்றிருந்தாலும் சரி, உறுதியாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள உண்டு. ஜூன் மாசத்துக்குள்ள பிரிந்த உறவுகள் இணையும். அப்படி அது ஜூன் மாசத்துக்குள்ளேயும் இணையலைன்னா பிரிவு என்பது நிரந்தரமா இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இது கோச்சார பலன்களே, அதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். இது கோச்சார பலன்கள். இது உங்களுடைய சுய ஜாதகம், தசா புத்தி, லக்னம் இதெல்லாம் நிறைய கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆனால் பொதுவாகவே ஒரு 20% ஜூன் மாசத்துக்குள்ள இணையலைன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இணைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ முடிஞ்ச அளவு இழுத்து பிடிச்சி இணைச்சிருங்க வேணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? ஸோ அதே போல நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஸ்டார்டிங் ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள புதிய ஒரு மதிப்பு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை சுயநலமா பயன்படுத்திட்டு உங்களை அவாய்ட் பண்ணி நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, ஸோ அவங்கெல்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தொழில் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி, ஸோ மேபி எனி ஒன் ஜாப்ல நீங்க இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டப்படும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்புண்டு. அதே போல பதவி உயர்வு ரொம்ப நாளா எதிர்பார்க்குறேங்க, பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றேன், எனக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை வருமா அப்படின்னா இந்த ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள அதற்குள்ள தன்மை ஆட்டோமேட்டிக்கா கிரகங்கள் இயக்கும். ஜூன் மாசத்துக்கு மேல கட்டாயமாக குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல டைரக்டா விழுறதுனால கடகராசிலிருந்து குரு பகவான் என்ன பண்றாரு, டைரக்டா உங்களுடைய 10ஆம் இடமான உங்களுடைய மீன ராசிய குரு பகவான் பார்ப்பதுனால, சனி பகவான் அங்க இருக்கிறதுனால உங்களுடைய பதவி உயர்வு நிச்சயம், ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. அதே போல நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. மனசை திறந்து அதாவது மனசை விட்டு சொல்லுங்க சகோதரி அப்படின்னு சொல்லி நம்ம மிதுன ராசிக்காரங்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா கண்ணாடி வெடிச்சு சதறிடும். அவ்வளவு பிரச்சனைகளை சமந்துக்கிட்டு, அவ்வளவு கவலைகளை வச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு குடும்ப தலைவியாக, குடும்பத்துடைய மிகப்பெரிய சுமை தாங்கியாக வாழக்கூடிய நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்க குடும்பத்துல, உங்களுடைய உறவுகள்ல யார் யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட தேடி வந்து சரணடைவாங்க. அது மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய கணவருடைய குடும்பத்துல உள்ள யாரா இருக்கட்டும், ஸோ உங்க குழந்தைகளாக கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த வருடம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. நீங்க வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க நீங்களா இருங்க. உங்களுடைய தனித்துவம் உறுதியாக இந்த 2026 உங்க குடும்ப பின்னணிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே சொந்தமா தொழில் செஞ்சு நிறைய ஏற்றங்களை சந்திப்போம்னு நினைச்சு போராட்டங்களை சந்திச்சதுல மிதுன ராசியும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல அதிகமா இருக்கு. சொந்த தொழில்ல நீங்க மத்தவங்களை நம்பி ஏமாந்ததுதான் அதிகம். உங்க தொழில நீங்க கவனம் செலுத்தாம அவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு நீங்க விட்டுட்டு போன ஒரு தொழில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2026 சொந்த தொழில் செய்கின்ற நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் உண்டு, தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டுங்கிறத உறுதியா சொல்ல முடியும். அதே போல மீடியா, அதே போல யூடியூப், அதே போல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்ற நம்முடைய மிதுன ராசிக்காரங்க உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களோ அந்த ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த மீடியா துறை உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் உறுதியா கொடுக்க போது அப்படியே நடக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும் என்று உறுதியா நம்மளுடைய மிதுன ராசிக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவோம். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கும்போது கவனமா இருந்துருங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றேன்னா பாதுகாப்புக்காக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள். என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்குன்னா
பொதுவாகவே ஃபர்ஸ்ட் மிதுன ராசிக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தலையிடவே கூடாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட போறீங்கன்னு கண்டிப்பா போட்டுறாதீங்க. இந்த 2026 யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குற வேலை பார்க்காதீங்க. யாராச்சும் உதவிகள் என்று கேட்டு வந்தால் அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்கள்கிட்ட உதவி ஒருத்தர் கேட்டு வராங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி கேட்டா மட்டும் உறுதியாக அவர்களுக்கு நீங்க மருந்து வாங்கி கொடுத்து உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் உதவி செய்யறா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை தாண்டி பணம் கொடுத்து அவங்கள முன்னேற்றணுங்கிற சூழ்நிலை இயங்காதீங்க. கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப புதிய புதிய நண்பர்கள் வருவாங்க. புதிய புதிய உறவுகள் உங்களை தேடி வந்து பேசும். அதை நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா இப்போ வரையும் நீங்க ஏமாந்ததுக்கான அளவு எல்லை கடந்தது. அதை சொல்ல முடியாது. அப்ப இனிமே இந்த அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ நட்புக்காகவோ உறவுக்காகவோ ஏமாந்ததை மறந்துட்டு இனிமே ஏமாறக்கூடாதுங்கிற முழு கவனத்தோட நீங்க இந்த 2026 செயல்பட்டால் உறுதியாக மனநிறைவுகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026 நம்ம மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றுங்கள். அதாவது மாசத்துக்கு ஒரு புதன்கிழமையாவது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, கிட்டத்தட்ட 21 வெற்றிலைய நீங்க என்ன பண்ணணும், வாங்கி நல்லா தூய்மையான வெற்றிலை தேர்ந்தெடுத்து அதுல மஞ்சள் நூல் சுத்தி, அதாவது காம்புல வந்து சுத்தணும், ஓகேவா, ஓட்டப்படக்கூடாது. அந்த காம்புல வந்து மஞ்சள் நூல்ல 21 வெற்றிலையும் வரிசையாக அற்புதமாக மாலை மாதிரி சுற்றி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டீங்கன்னா புதன்கிழமை புதன் ஓரையில போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம், ஓகேவா. ஸோ அல்லது புதன்கிழமை போடுறது நீங்க போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா மன நிறைவுகளும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் மிதுன ராசிக்கு ஆஞ்சநேயனுடைய முழு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் மூலமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன் பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மதாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்த திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. மிதுனராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு
ஆண்டு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவன் பார்வை நம் வாழ்வை உயர்த்துமோ அவன் ஜென்மகுருவாக இருந்து படாத பாடுபடுத்தி விட்டார். ஒரு நல்ல வேலை இருந்தாலும் கூட அந்த வேலை ஒரு போராட்ட களமாக அமைந்தது. ஒரு திருமணமாக இருந்தாலும் கூட அந்த திருமணத்துல திருப்தி இல்லாத ஒரு நிலை, எதிலுமே திருப்தியே ஒரு குழப்பமும் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் கடந்த ஆண்டை நீங்கள் சந்தித்தீர்கள். மதில் மேல் பூனையாக முடிவெடுக்க ஒரு போராடிய களமாகத்தான் கடந்த ஆண்டு இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் 3-4, மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை, மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 1, 2, 3. மிதுன ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போர்க்களம் மிக்க ஒரு செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் நான் கடந்த ஆண்டு. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு. அதே நேரம் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜா ஆண்டினே சொல்லுவேன். குருவின் ஆண்டாக இருந்தாலும் கூட மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து கனவுகள் மெய்ப்படாமல் குழப்பம் மிகுந்த பிரச்சனைகள் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் இருந்தது. ஒரு நல்ல தலைமை பண்பு இருந்து கூட அரசியல்ல ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா ஒரு எந்த முன்னேற்றமும் நோக்கி நகர்ந்து விடவில்லை. ஆனால் 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஆண்டு, நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டு, குழப்பம் இல்லாத ஆண்டு, பிரச்சனை இல்லாத ஆண்டாக சொல்லுவேன். காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் வாக்கிய பிரகாரம் அவர் இருக்கின்றார். மேஷம் தலையாக கொண்டால் பாதமாக மீனத்தை கொள்வோம். அந்த வகையை பார்க்கும்போது பாதம், அதாவது குருவின் பாதம் நோக்கி சனி பகவான் நகர்ந்ததுனால மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் அரசியல்வாதிகள் சற்று கவனமா இருக்கும். பெண்கள் விஷயத்துல நீங்கள் என்னதான் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையில் இருந்தாலும் கூட திண்ணை எப்ப காலியாகும் என்கிற ஒரு நிலைதான். குறிப்பா உடல்நிலையில மிக மிக கவனமாக இருந்து விடுங்கள். கஷ்டப்பட்டு போராடி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தீர்கள், அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா அப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு பிரச்சனைகள் பெரிதாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. சூரியனுடைய ஆண்டு தானே, சூரியனும் சனியும் நிறைந்த ஆண்டு தானே. அந்த மாதிரி சூரியனும் சனியும் சேர்ந்து விட்டாலே அப்பா பிள்ளைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு நிலையில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருந்து விடுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உறவு, அதுல இந்த தாய் அப்பா பிள்ளை உறவு என்பது ஒரு அற்புதமான உறவு. அந்த உறவில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்க போனோம்னா 3 பலமும் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கின்றது. கடந்த ஆண்டினுடைய கனவுகள் இந்த ஆண்டில் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரம் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன், சில விரைய செலவுகளை மருத்துவம் சார்ந்து சந்திக்க வேண்டி இருப்பதனால மிக கவனமாக இருந்து விடுங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை உங்க குலதெய்வம், என்னுடைய அனுபவத்துல மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில 1000 ஆலயம் செல்வார்கள். 1000 தேவதைகளையும் தெய்வங்களையும் வழிபட்டாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டு குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களை காத்து நிற்கும். அந்த வகையில் குடி தெய்வம் என்று சொல்வார்கள். குலதெய்வ வழிபாட்டு கூட பாத்தீங்கன்னா அங்கு மறைந்து போன ஒருத்தர்கள் ஒரு புடவையோ வேஷ்டியோ வச்சு ஒரு ஓலைப்பெட்டியில வைத்து ஒரு ட்ரங்கு பெட்டியில வச்சு வழிபாடு பண்ணுவார்கள். அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு இருந்தால் அது அந்த வழிபாடு செய்வதை நீங்கள் நிறுத்தி இருந்தால் தொடர்ந்து செய்வீர்கள். அந்த வகையில குலதெய்வ வழிபாடு நிறைந்த ஒரு ஆண்டு, குழப்பமும் பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆண்டாக, நிம்மதியான ஒரு ஆண்டாக அமையும். பக்திகளை சிநேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026ஆம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த 2026 வருட பலன்களை பார்க்கும் பொழுது யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்று சொல்லி மிதுனராசி நேயர்களுக்கு இது பொது பலன்தான். அவரவர்கள் சுய ஜாதகப்படி என்னிடம்
ஆலோசனை கேட்டீர்களானால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுக்தி நடக்கிறது, கிரகங்களுடைய இருப்பிடம் எவ்வாறு இருக்கிறது என்று என்னுடைய அனுபவத்தை வைத்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி எளிமையான பரிகாரங்களை கூறி உங்கள் வாழ்க்கை பலம்பெற செய்ய முடியும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் என்னுடைய கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ள வேண்டும் கூறி இப்பொழுது உங்களுடைய ராசி பலனை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் நான் சொல்வது என்னவென்றால், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழிக்கேற்ப உங்களுக்கு இந்த வருடம் அமைகிறது. அப்படி என்றால் எந்த விஷயத்திலுமே நீங்கள் முன் யோசனை இல்லாமல் செயல்படக்கூடாது, யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. அதற்குத்தான் அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடத்திலே நற்பலங்களும் கெடுபலும் சமமாக இருக்கப் போகிறது. உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே பணத்தட்டுப்பாடு, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, தொலைதூர பயணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பது, உடலில் அசதி, இவ்வாறெல்லாம் நடக்கப் போகிறது. அடுத்த ஒரு 6 மாதங்களிலே நற்பலன்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சீராகும், பணம் கடைசி நேரத்தில் வந்து சேரும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நட்பு உறவுகள் நலமுடன் உங்களிடம் வந்து சேர்வார்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் நடந்து கொள்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும், உங்கள் வருமானம் அதிகரிக்கும், பல்வேறு ஆலோசனை வழங்கி நல்லது செய்வீர்கள். இதில்லாமல் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக அலைந்து திரியக்கூடிய நேரம் வரும். அதன் பிறகு அதை வேண்டாம் என்று நீங்கள் விட்டுவிட்டால் நற்பலன் உங்களை தொடர்ந்து வரும். நல்ல விஷயங்கள் அடிக்கடி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பயணங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களையே புரிந்து கொள்ளாத சூழ்நிலை அமையும். தெய்வ வழிபாடு, தியான மார்க்கத்தில் ஈடுபட்டீர்களானால் நல்ல சிந்தனை ஏற்பட்டு அதன் மூலம் தெளிவு பெறுவீர்கள். வாழ்க்கை வசதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும், அதை பயன்படுத்தி மகிழ்வீர்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் எல்லோருமே சமம் என்று நினைத்து வர வேண்டும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இவர்கள் மூலியமாக நற்பலன்கள் அடைவீர்கள். மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவாலும், கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவாலும் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவீர்கள். இவ்வாறாக இந்த 2026 இருக்கப் போகிறது. உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வழிபட்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமைகளிலே அம்மனை வழிபட்டு வரலாம். இதில்லாமல் உங்களுக்கு குருவாக இருப்பவர்கள், ஆசிரியராக இருப்பவர்கள், வழிகாட்டி உதவுபவர்கள், இவர்கள் பேச்சை கேட்டு நடந்து வர வேண்டும். அப்படி செய்தீர்களானால் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கொள்ளாமல் விலகி வந்து விடுவீர்கள். குழந்தைகளுக்கு
அனாதை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தான தர்மம் செய்து வரலாம். ட்வின்ஸ் என்று சொல்லப்படும் இரட்டை குழந்தைகள், அவர்களே ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு தக்க உதவிகள் செய்து வரலாம். இதெல்லாம் செய்து வர வேண்டும். இதுவல்லாமல் இந்த 2026 வருடம் நீங்கள் முழு கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ஆய்ந்தறிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்தவித குழப்பமில்லாமல் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோளுடன் வாழ்ந்து வர வேண்டும். இப்படியாக வந்தீங்களா இந்த 2026 கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த 2026 வருடத்திலே கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் என்று சொல்வார்கள், 100க்கு இவ்வளவு பர்சன்டேஜ் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது 66% உங்களுக்கு கிடைக்கிறது, நற்பலன்கள் கிடைக்கும். எனவே கவலையை விட்டு சந்தோஷமாக முன்னோக்கி பயணியுங்கள் என்று சொல்லி, நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் செய்து வந்தீர்களானால் நற்பலன்கள் ஏற்படும், கெடுபலன் குறைந்துவிடும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க, நல்லா இல்ல. அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? முதல்ல முற்பகுதி எடுக்கிறோம் அப்படின் போது சனி பகவான் எங்க இருக்காரு? 10ஆம் பாவத்துல இருக்காரு. 10ஆம் பாவத்துல இருக்க சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படிம்பாங்க. கர்ம சனி தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான். உண்மைதான். பொதுவா 10ல பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு, அதுவும் உண்மைதான். ஆனா எங்க 10ல இருக்க பாவி யாரு? சனி பகவான். சனி பகவான் நேரா உங்களுக்கு கிரீடமும் சிம்மாசனமும் கொடுத்துருவானா? கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளி. நீ நிறைய உழைக்கிற அப்படின்னா அதுக்கான பலனை உனக்கு கொடுப்பேன். நீ பெருசா உழைக்கல அப்படின்னா நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் இருக்கணும். நீ பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆகவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10ல சனி தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துல வந்து அபரிவிதமான வளர்ச்சி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம உழைச்சா கொடுப்போம், உழைக்கல்னா ஆசிட்டிஸ் அப்படியேதான் இருப்பீங்க. நான் வந்துங்க பெரிய லெவல்ல ஷைன் ஆயிட்டேன், பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்க ஒரு டிக்னிஃபைட் பர்சன். நான் ஏன் உழைக்கணும்? எனக்கு வசதி இருக்கு, உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுட்டு சாப்பிடுற மாதிரி அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, தாராளமா நீங்க இருக்கலாம். சனி கீழே கொண்டு போயிடுவானா நான் உழைக்கல்னா? அப்படி கிடையாது. பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் பண்ண மாட்டான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து ராகு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்துல ராட்சஸ். எது ஆசைப்பட்டீங்களோ, ரொம்ப நாளா இது கிடைச்சா ஆசைங்க, ரொம்ப நாளா இது கிடைச்சா எனக்கு போதும்னு நினைச்சேன், இது ஒண்ணு இருந்தா என் வாழ்க்கையே மாறிடும் நினைச்சேன், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா என் ஜென்மமே சாபல்யம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல நடந்துரும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப நாளாங்க இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப நாளா வெளிநாடு டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசை, ஹையர் எஜுகேஷன் ஃபாரின்ல போகணும்னு ஆசை, ஃபாரின்ல போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த மாதிரி பல ஆசைகள். எனக்கு எங்க அப்பா ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட்டா இருந்து என்னை அப்படியே கரையேற்றி விடணும், என்னை வெளிநாட்டுக்கு காசு செலவு பண்ணி படிக்க அனுப்பணும்னு ஆசை. இப்படி எந்த ஆசைகளா இருந்தாலும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். காரணம் என்ன அப்படின்னா பாக்கியராகு, அதுக்கு மேல குருனோட பார்வை. சரி, இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கேது 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல கேது. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு. எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. என் தம்பி தங்கச்சி என் கூட பெருசா மனமுட்டம் வந்துருச்சு, நாங்க பேசுறது இல்ல. என் தம்பி தங்கச்சி நான் வெளிநாட்டுக்கு செலவு பண்ணி படிக்க அமைச்சிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு இருக்காங்க, அதனால அவங்க கூட ஒரு அந்யோன்யமான உறவு முறை அப்படின்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கும் நம்மளோட இளைய சகோதரர்களுக்கும் ஒரு கேப் அப்படின்றது வரும். அது ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம அதை பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு ஜென்ம குருவா இருக்காரு. ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. பொதுவா ஜென்ம குரு வனத்திலேனா எல்லாரும் பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாதுங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, சம்பந்தமே இல்லாம ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழில் போய் செய்யறது, இந்த மாதிரிதான் வரும். அதை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அதே மாதிரி பாருங்க,
தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வரும். அந்த சவகாசத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும், அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நமக்கு முற்பகுதி, அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் கர்ம சனியாவே தான் இருக்காரு. நீ 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 10 ரூபாய் தான் கொடுப்பேன், நீ 20 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 20 ரூபாய் தான் கொடுப்பேன், அப்படி ஒரு மைண்ட் செட் தான். ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப நீ 10 ரூபாய்க்கு வேலை சரியா இந்த போ, உனக்கு 40 ரூபாய் சம்பளமா இந்த போ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இல்லாம ஒரு லீனியன்ட் ஆபீசரா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ். ராகு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு, குருனோட பார்வை இல்லை. அப்ப ரொம்ப நாளா ஆசைப்பட்டு நான் ஏங்கி கிடைச்ச ஒரு விஷயம் காப்பாத்திக்க எனக்கு தெரியல, ஏங்கி கிடைச்ச ஒரு விஷயம் அதுல பாத்தீங்கன்னா நான் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் கவனக்குறைவுனால அந்த விஷயத்த தவற விட்டுட்டேன் அப்படின்ற அமைப்போ இருக்கும். சோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளா இந்த பொண்ணு கிடைச்சா போதுங்க எனக்கு லைஃப் பார்ட்னரா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் விரும்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒத்து வரல, அந்த பொண்ணு கூட பெரிய சண்டை மனக்கசப்பு இதெல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க அப்பானோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பெருசா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரும். காரணம், உங்க அப்பானோட வாழ்க்கையில யாராவது ஒரு லேடிஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றம் இல்ல. அதே மாதிரி குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. குடும்பத்துல நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, குதூகலம் இருக்கு, காசு நடமாட்டம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. வாக்கு மட்டும் பெருசா யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. யார்கிட்டயும் இந்த வேலையை இந்த காலகட்டத்துல முடிச்சு கொடுத்துடுறேங்கன்னு சொல்லாதீங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்ல குடும்ப குத்து விளக்கா நல்ல மருமகளா இருப்பா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஹெல்ப் பண்றோம், 4 பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்ற பேர் வழியில. இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி நல்லது செய்யற வேலை கூட நமக்கு வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்ல பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம பூனை குட்டின்னு நினைச்சுட்டு இருப்போம், அப்புறம் பார்த்தா அது புலிக்குட்டியா இருக்கும். அதனால நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை, அந்த வேலை நம்மளுக்கு வேணாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு, பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு. எவ்வளவுங்க தோராயமா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க மார்க் அப்படின்னா 60% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. மிதுன ராசினருக்கு 60% மதிப்பெண்கள் தரப்படுகிறது. தற்சமயம் கேது சாதகமாக இருக்கிறார், ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார். குரு ஜென்ம ராசியில் தங்களுக்கு இருக்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், ஜீவனஸ்தானத்தில். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செல்கிறார். அங்கிருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். ஆக மே மாதம் வரை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் அதிக செலவுகள் உண்டாகும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகலாம். குழந்தைகளினால் சிலருக்கு அதிக செலவுகள் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டி இருக்கும். உடல் நோயை விட மனநோய் அதிகமாக இருக்கும் தங்களுக்கு. வீட்டில் உள்ள மூத்தோருக்கு உடல் நல குறைவு உண்டாகலாம். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம்.
பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகள் கண்டிப்புடன் நடந்து கொள்வார். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல் தங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுவரை உழைப்பு அதிகம். உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி தாங்கள் வெளி மாநிலங்கள் சென்று வர வேண்டியிருக்கும். அடிக்கடி பிரயாணம் செல்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தில் 50% பரவாயில்லை, கையை கடிக்காது. மே மாதம் வரை கவனமாக இருங்கள். குரு பயிற்சி ஆன பிறகு குரு கடகத்தில் அமர்ந்து சனியை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதுவரை தொழில் துறையில் கவனம் தேவை. வியாபாரிகள், தங்களுடைய பொருள் சார்ந்து விற்பனை செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை சற்று சிரமம்தான். இருந்தால் விவசாயம் சம்பந்தமான 2 கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இல்லை. ஆகவே விவசாயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயத்துக்கு தேவையான உரம், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவலாம். தண்ணீர் பற்றாக்குறை தங்களுக்கு வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைதான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். அரசியலை பொறுத்தவரை கவனம் தேவை. ஏனென்றால் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆக அரசியலில் கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தற்சமயம் கிடைக்காது. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. புகழ் செல்வாக்கும் மங்கும். ஆக மிதுன ராசினருக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். அடிக்கடி சிந்தனை செய்து மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. கோயிலுக்கு சென்றால் தாங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். மிதுனம் பாருங்க, மிதுன எல்லையில்லாத மகத்துவம். ஆனா இதெல்லாம் கேட்கிறாங்க. அறிவுக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, புத்திக்கு உரியது, சித்திக்கு உரியது மிதுனம். ஜென்ம குரு என்ன செய்யறாரு? ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் வேலையை அவர் செய்வார். அவர் செய்வார். ஜென்மகுரு. அப்ப நிச்சயமாக பக்திகள் சேனலுக்கு, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 1/1/2026ஆம் ஆண்டு பக்திகள் சேனல் சார்பாக மிதுன ராசிக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஜென்ம குருங்கிறது ஒரு 6 மாசம் முதல் சுற்று. ஏன்னா குரு முதல்ல 6 மாசம் ஜனவரில இருந்து மே மாசம் வரையும் இருக்கிறாரு. அப்ப ஜென்ம குரு. அடுத்து கடகத்துக்கு உச்சம் வர்றாரு. உங்க ராசிக்கு 2ல ஒரு 3 மாசம். அடுத்தது சிம்மத்துக்கு. அப்ப 3 ராசியும் கலந்து 3 ராசியும் ஆலோசித்து வர்றாரு. அப்ப 3 ராசிக்கு வரும்போது ஒவ்வொன்றுக்கும் பார்வை மாறுது. நல்லா கவனிங்க. அப்ப மிதனத்துக்கு வரும்போது என்ன பண்றது? தனுசு 7ஆம் பார்வை பார்க்கிறாரு. அடுத்தது துலாமே 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. அடுத்தது கும்பத்தை 9ஆம் பார்வை. அடுத்து கடகத்துக்கு வரும்போது பாருங்க மீனம் 9. அடுத்து சிம்மத்துக்கு வரும்போது பாருங்க மேசம் 9. அப்ப கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க. இந்த வருஷத்துல எல்லாத்தையுமே நம்ம கவர் ஆயிருது. குரு எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. குருனுடைய ஆதிக்கம் மிக ஆற்றல், அருள் தன்மை நிறைந்த ஆண்டு 2026. அதுல மிதுன ராசிக்கு 2, அடுத்த ராசிக்கு 3. ஒரு 5 மாசம் உங்க தசாபத்தியை மட்டும் கவனமா பார்த்துக்க. எங்களை திட்டி புண்ணியம் கிடையாது. எங்களை எதுக்கு திட்டுறீங்க? கமெண்ட்ஸ்ல எங்களை திட்டுறதுக்கு என்ன இருக்கு? உள்ளதை சொல்லணும். உள்ளதை சொல்லணும்னா பிரச்சனை. உங்க மிதுன ராசிக்கு மிருகசீரிசம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் எப்படி பாருங்க. புனர்பூசம் ஜென்ம ராசி. புனர்பூசத்துல ஏற்கனவே குரு வருஷத்துக்கு குருவுக்குரிய புனர்பூசம் தான். அப்போ குரு கண்டிப்பா நல்லா இருக்காரு. கூட்டு என் குரு ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன வாக்கு தானே சொல்லிக்கிறேன். மேசராசிக்கு சொல்லும் போது தானே வந்தேன். அதே போல நிச்சயமாக மிதுன ராசிக்கு கல்வி சம்பந்தப்பட்டவை, வெளிநாடு சம்பந்தப்பட்டவை, எழுத்து சம்பந்தப்பட்டவை, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்டவை, நோட்புக் சம்பந்தப்பட்டவை, ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்டவை,
பார்த்தீங்களா? இது எல்லாமே நல்ல பெனிஃபிட். ஒரு 5 முதல் சுற்று முதல்ல மட்டும் கொஞ்சம் கவனம். 4-5 மாசத்துக்கு அந்த முதல் இதுலயும் நீங்க மிதுன லக்கணம் மிதுன ராசியா இருந்தா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. மிதுன லக்கணம் மிதுன ராசி, புதன் உங்களுக்கு 4 கன்னியில இருக்காரு, அப்ப சுகாதிபதி ஆயிடுறாரு. அப்ப லக்னாதிபதி ராசியாதிபதி 4 இருக்கும்போது சுகாதிபதி ஆயிட்டா அப்படிப்பட்ட ஜாதகம் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட ஜாதகம் இல்லாம இருக்காது. மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கு 7ல புதன் இருக்கக்கூடாது, 10ல புதன் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நீச்சம், அது நீச்ச ஸ்தானம். ஆனா எப்படி இருக்குது இங்க? மிதுன லக்கணம் மிதுன ராசியா இருக்கிறவங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தா ஏதா இருந்தாலும் அவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, உங்க நேயர்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு, இதுதான் முக்கியம். நேயர்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு இதை மட்டும் பார்த்துக்கங்க. அப்ப நிச்சயமாக கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவை, வெளிநாடு சம்பந்தப்பட்டவை, எல்லா கலைகளும் சம்பந்தப்பட்டவை, மீடியாக்கள் சம்பந்தப்பட்டவை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டவை, எழுத்துத்துறை, ஏட்டுத்துறை, ஸ்டேஷனரி எல்லாமே உங்களுக்கு தான். ஆராய்ச்சி அறிவு உங்களுக்கு அதிகம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 1/6/2026 மேல நீங்க தான் கிரேட்ஃபுல் லீடர். நீங்க தான் 6/6/2026. ஏன்னா அந்த குரு பேச்சுலேருந்தே நீங்க சுபிட்சமா வந்துடுவீங்க. கவலையே பட வேண்டாம். எதுல கவனமா இருக்கணும்? த்ரோட் இன்ஃபெக்ஷன் மருத்துவத்தில் நரம்பு சம்பந்தப்பட்டது, பேச்சு சம்பந்தப்பட்டது. தான் உண்டு தாவேல உண்டு, நெகட்டிவ். தான் உண்டு தாவேல உண்டு, அதை மட்டும் கவனமா பாருங்க. தான் உண்டு தாவேல உண்டு, அதை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026 ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட ரிஷபத்துக்கு மாதிரியே மிதுனத்திலையும் சனி கர்மாதிபதி 10ல இருக்காரு, ராகு 9ல இருக்காரு, குரு ஜென்மத்துல இருக்கிறார். அப்புறம் என்ன உங்களுக்கு 3ல கேது, சகோதர ஸ்தானத்துல கேது, குழந்தை பாக்கியம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நிச்சயமாக தாங்கள் இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு ஒரு வல்லுநராக்கக்கூடிய அறிஞராக்கக்கூடிய ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வழிபாடு நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய திருவாதிரை ஒரு முறையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய திருத்தலம், அதோட சனீஸ்வரனுக்குரிய திருத்தலம், பொங்கு சனிக்குரிய திருத்தலம் ஒரு முறை சென்று வாருங்கள். மிருகசீரிசம், எண்கண் எட்டுக்குடி, சிக்கல், திருச்செங்கட்டாங்குடி இப்படி வித்தியாசமான கோயிலை பாருங்க. அடுத்தது புனர்பூசம், நெல்லையப்பர், பட்டமங்கலம், சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம், கண்ணாத்தாள் கோவில், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் போது நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த வருடம் ஒரு மகத்தான வெற்றி வருடமாக மாறும். 60% அவங்களுக்கு, மிதுன ராசிக்கு 60%.